வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மேஸை ரெண்டாவது தடவையாக தூக்குற ஒரு பாக்கியம் ஆஸ்திரேலியாவுக்கு அமையிற மாதிரி முதல் நாள் முடியும் போது இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. ஆனால் இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு 4 நாள் போகுமா? இன்றைக்கி டே 1 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது. பட் எங்கே நழுவ விட்டாங்க? இப்போ 2வது நாள் எப்படி இருக்கும்? 2வது நாள் என்ன பண்ணால் சவுத் ஆஃப்ரிக்கா திரும்ப கேமுக்குள்ளே வரலாம்? இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி டே 1 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோட ரிவ்யூவில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஆசியஸ் ஃபேன்ஸ் இருக்கிறீங்க. இந்தியன் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமை சப்போர்ட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். யாரை வேணாலும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணி, யார் ஜெயிப்பாங்க இப்போதைக்கு உங்களோட பார்வையில்ங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் ஷோவில் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா லார்ட்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2025 டே 1 அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 2 ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. இன்றைய தினத்தில் யார் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஒரு பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் நல்லா விளையாண்டுருக்காரு, வெப்ஸ்டர் ஒரு பக்கம் நல்லா விளையாண்டுருக்காரு, ரபாடா நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. யாருக்கும் பின்னாடி பார்ப்போம். பட் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தேவையான டாஸை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வெதரை பார்த்தாங்க. வெதரை பார்த்துட்டு ஆக்சுவலி இன்றைக்கி நாள் மட்டும் இல்லை, இப்போ வெதர் ரிப்போர்ட்டுமே நான் சொல்லிடுறேன். 2வது நாளில் க்ளவுடியாக இருக்கும், மழை இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் 3வது நாள் 4வது நாள் வந்து மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், 2வது நாள் சாயங்காலம் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? பட் இப்போ 3வது நாளோ 4வது நாளோ மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெம்பாபாவமாக அதெல்லாம் யோசித்து நாங்கள் பவுலிங்கே போகிறோம் அப்படின்னு போனார். ஆல்ரெடி 2 டீமும் பிளேயிங் 11 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி பிளேயிங் 11 வந்து நான் இங்கேயே ஆட் பண்ணலை. நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டட் வெர்ஷன். ஏன்னா நான் ஷூட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பிளேயிங் 11 வந்துச்சு. அதனால் ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஷூட் பண்ணோம், நான் ஒரு 40 நிமிஷம் ஷூட் பண்ணோம், அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடான்னு சொல்லிட்டு சில பல பார்ட்ஸ்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் அதில் வந்து எடிட்டில் போனதில் வந்து டான் பேட்டர்சன் மிடில் செக்ஸ் டீமுக்காக ஆடிட்டுருக்கிறாரு. லார்ட்ஸ் தான் அவங்களோட ஹோம் கிரவுண்டு, கவுண்டியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ டான் பேட்டர்சன் இருந்திருந்தால் என்ன ஆகியிருந்திருக்கும்? இப்போ மட்டும் ஒன்றும் கிடையாது. ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா 450 ரன் 300 ரன் அடிச்சிட்டாங்க, 212 ரனுக்கு ஆல் அவுட் ஆனாங்களும் நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் இன்றைக்கி 212க்கு ஆல் அவுட் ஆகிறது கிடையாது. இன்றைக்கி 212க்கு வாய்ப்பே இல்லை ஆஸ்திரேலியா. ஆக்சுவலி 150க்குள்ளே ஆல் அவுட் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி டான் பேட்டர்சன் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த மேட்சை நான் எடுத்துகிட்டு போவேன். இந்த மேட்சை நான் பார்க்குறேன். பட் பிளேயிங் 11 எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து டான் பேட்டர்சன் இங்கிடிக்கு பதிலாக உள்ளே வந்திருக்கணும். அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே கோல்ஸ்டார்ஸ் இல்லை, கோல்ஸ்டார்ஸுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா லபுஷன் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து மேலே வந்தார், வெப்ஸ்டர் கீழே வந்தார். ஓகே, எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுத்தல், சீரியஸ்லி ஒரு உறுத்தல். பட் கோல்ஸ்டார்ஸ் ஒரு யங்ஸ்டர் நீங்கள் எங்கே உள்ளே வைப்பீங்க? ஸோ லபுஷனே அதுக்கு பதிலாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதும், தென் க்ரீனை ஃப்ரெஷ்ஷாக ஆட வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும். பட் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கவுண்டியில் ஒரு ரெகுலராக ஆடிட்டு இருக்காருங்கிறதுனால சரி அவரே ஆடிட்டு போடுறோங்கிற மாதிரி தான் நானும் வருவேன், உள்ள ஒரு 11ல் பிக் பண்ணுவேன். சரி ஓகே, இன்றைக்கி 212 ரனுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணியாச்சு. இன்றைக்கி முழுக்க பவுலர்ஸுக்குள்ள ஒரு டே இல்லாமல் ஃபாஸ்ட் பவுலர்ஸுகளோட ஒரு டே. ஏன்னா ஸ்டார்க்கு, கம்மின்ஸு, ஹேசல்வுட்டு, ரபாடா, மார்க்கோ யான்சன் இவங்களாம் நல்லா பண்ணாங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கா எங்கே விட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த டான் பேட்டர்சன், திரும்ப சொல்கிறேன் டான் பேட்டர்சன், ஏன்னா டான் பேட்டர்சன் ஒருவேளை வந்திருந்தார் அப்படின்னா ரபாடாவை வந்து 5 விக்கெட் எடுத்துருப்பாராங்கிறது எனக்கு தெரியாது. டான் பேட்டர்சனும் மார்க்கோ யான்சனும் நியூ பாலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ககிசோ ரபாடா வந்து மிடில் ஓவரில் வந்திருப்பார். ககிசோ ரபாடா செமி நியூ பாலில் வந்துருந்துருப்பார். வெப்ஸ்டரும் பக்கம் ஸ்மித்தும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஸ்மித்துக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா லபுஷனும் ஒரு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சுதா, மார்க்கோ யான்சனும் ரபாடாவும் டைட்டாக பவுல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் மேட்ச் பார்க்காதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் எப்பப்பெல்லாம் வராங்களோ அப்பப்பெல்லாம் டைட்டாக போட்டே இருக்கிறாங்க. பட் இங்கீடி வரும்போதும் மல்டர் வந்து பவுலிங் பண்ணும்போதும் அவங்க டைட்டாக இருக்கிறத வந்து கொஞ்சம் மாதிரி லூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் வித்து கொடுத்து ஸ்மித்துக்கு போடும்போது நிறைய அடிகள் விழுந்து வெப்ஸ்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கண்ட்ரோல்டாக பாசிட்டிவாக ஆடிட்டு இருந்தார். பட் இன்கேஸ் டான் பேட்டர்சன் இருந்து நான் சொல்கிறேன் ரபாடா செமி நியூ பாலுக்கு வந்தால் பிரச்சனைகள் இருந்திருக்காதோன்னு எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது. ஓகேங்களா, என்ன வேணாலும் ஆயிருந்திருக்கலாம். பட் டான் பேட்டர்சன் 11 இல்லாததும் தென் அவங்களுக்கு வந்து சரி ஓகே டான் பேட்டர்சனை விடுங்க, நார்க்கியா இல்லை, நார்க்கியாவுக்கு பதிலாக உள்ள ஆண்ட்ரே பர்கரை எடுத்து வந்திருப்பாங்க. பட் ஆண்ட்ரே பர்கரும் இல்லை. ஸோ எனக்கு சரியான ஒரு ஃபாஸ்ட் பால் ஷார்ட் அவுட் எனக்கு தோணுது. இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து ஒரு 80 ரனுக்கு ஆல் அவுட் ஆகிடுறாங்க,
120 130 ரன் லீடில் இருக்கும்பொழுது அகைன் திரும்பி இந்த மாதிரி ஒரு 200 ரன் அடிச்சிட்டாங்கன்னா 300 ரன் டார்கெட் ஆயிரும். பட் இப்போ டான் பேட்டர்சனோ இப்போ ஆண்ட்ரே பர்கரோ இல்லை அவங்களுக்கு வந்து நார்க்கியாவும் இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ ஸ்கோர் போயிருந்துருக்காது. ஏன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டில் இங்கே வின் பண்ணியிருந்தாங்க, இதே மாதிரி தான் வின் பண்ணியிருந்தாங்க. பட் அப்போ அவங்ககிட்ட இந்த குவாலிட்டியான பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா எங்கே விட்டாங்க இன்றைய தினத்தை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்ஸ்டர் அண்ட் இந்த பக்கம் ஸ்மித்து லபுஷன் அந்த 4வது விக்கெட் ஒரு 67 ரனில் போச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70-80 ரன் பார்ட்னர்ஷிப் ஒன்று அமைக்க விட்டதும் திரும்ப அடுத்து ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப் அமைக்க விடுது. கிட்டத்தட்ட அந்த 2 விக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரன் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 ரன்னுக்குள்ளே ஒரு 4 விக்கெட் விழுந்துச்சு. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா விட்டது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5வது விக்கெட் 6வது விக்கெட் கொஞ்சம் இயர்லியாக எடுக்காமல் போனது தான் பிரச்சனையாகவே இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட இருந்த மல்டர் அண்ட் இங்கிடி அவங்க தான். ஆக்சுவலி இங்கிடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேலே போட்டுக்கிட்டே இருந்தார், டிரைவ் அடிக்கிற லென்த்தில் போட்டுக்கிட்டே இருந்தார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரபடாவும் மார்க் ஹென்சனும் அந்த லென்த்தில் போட்டுகிட்டே இருந்தாங்க, அக்யூரேட்டாக லென்த்தில் போட்டுகிட்டே இருந்தாங்க. மல்லராச்சும் லென்த்தில் போட்டுகிட்டு இருந்தார், ஆனாலும் அவரை பாலுக்கு சில பல பால்கள் அடியே விழுந்தது. இந்த நிலைக்கு கேஷவ மகாராஜா வந்து ஸ்மித்து பவுண்டரியோட ஆக்சுவலி 2 ரன் அடிச்சுட்டு திரும்பி அந்த ஓவரில் ஒரு மாதிரி லெக் சைடில் அடித்து பவுண்டரியோட வெல்கம் பண்ணார். ஸோ ஆசீஸுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அங்கே தான் லூப் ஹோல், நம்ம அங்கே தான் அட்டாக் பண்ணணும், ஆல்மோஸ்ட் ஒரு பவுலர் ஷார்ட்டோட வந்திருக்கிறாங்க அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் ஆனாங்க. சரி, இந்த பக்கத்தில் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் ஏன் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப 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 நல்லா விளையாண்டுருந்துருக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2 டீம்லேயும் ஃபாஸ்ட் பால் சூப்பராக பவுல் பண்ணாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் ஒவ்வொருத்தரும் அப்ரோச் இருக்குதுல்ல, அந்த அப்ரோச் பற்றி தான் வந்து நான் கொஞ்சம் பின்னாடி பேச போகிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா டிஃபென்சிவ் மூடுக்கு போயிட்டாங்க, ரொம்ப டிஃபென்ஸ் மூடுக்கு போனாங்க. தெம்பா பவுமா 29 பாலுக்கு ரன்னே கிடையாது, 30வது பால் தான் அவருக்கு ரன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டர் நம்பர் 3 ஆல்ரெடி பங்களாதேஷ் சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டரை ட்ரை பண்ணாங்க. ஸோ மல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் நிறைய பால் எடுத்துக்கிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 44 பால் ஃபேஸ் பண்ணி 6 ரன் மட்டும்தான் எடுத்திருந்தார். இவரோட அப்ரோச், அதாவது இவங்க ரொம்ப டிஃபென்சிவாக போனாங்க, நீங்கள் 4 முடிக்கணுங்கிற மாதிரி போனாங்களா எனக்கு தெரில, இப்போ ரொம்ப டிஃபென்சிவாக போனாங்க. இவங்க டிஃபென்சிவாக போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜோஷ் ஹேசல்வுட்டுக்கு பேட் கமிஷன் ரொம்ப நல்லா தான் போயிடுச்சு. எங்கேயாவது ஒரு பால் அவங்க லைனுக்கு வராமல் போவாங்க, ஸ்லோப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மாதிரி டிவியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பிளானு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டப்ஸுக்கு அதில் வந்து ஸ்டப்ஸு மல்டர் அவுட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்ஷன் ரிப்ளே மாதிரி இருந்துச்சு. ஒரு பால் பேட் கமின்ஸ் போட்டார், இன்னொரு விக்கெட் வந்து ஜோஷ் ஹேசல்வுட் எடுத்தார், அவ்வளோதான் வித்தியாசமே தர. பட் அப்படியே ஆக்ஷன் ரிப்ளே பார்த்த மாதிரி இருந்து பேட்டுக்கும் பேடுக்கும் இடையில வந்து கேப்பு, பால் செம்மையாக டிவைட் ஆகிருந்து நேராக போய் ஸ்டெம்பில் அடிச்சது. ஸ்டார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைண்டர் கல்டன் தூண்டிக்கிட்டே இருந்தார். அந்த ஓவர் மட்டும் கிடையாது, பர்டிகுலராகவே ரைண்டர் கல்டன் வந்து பால் லேட்டாக ஸ்விங் ஆகிறதுக்கு முன்னாடி போனார். உணர்ச்சி வசப்படுறது ரைண்டர் கல்டன் தெரிஞ்சுக்கிட்டே இருந்து. பட் ரைண்டர் கல்டன் இந்த இடத்துல மாட்டினார், அவுட் சைட் எட்ஜி காலி. அப்புறம் ஏடன் மார்க்ரம் வந்து ஸ்டார் கொஞ்சம் புள்ளி பண்ணிகிட்டே இருப்பார் வழக்கம் போல். ஓவர் த விக்கெட்டில் வந்து வெளில எடுத்துகிட்டு போனார், இன்சைட் எட்ஜி காலி. இப்போ கிட்டத்தட்ட 30 ரனுக்கு 4 விக்கெட் கிட்டத்தட்ட போய் ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருந்தாங்க. இப்போ 169 ரன் ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி லீடில் இருக்கிறாங்கன்னா நல்ல விதமாக லீடில் இருக்கிறாங்க. இப்போ 2 டீம்லேயும் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸ்னால் நான் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு மல்டரையும் இங்கிடியும் நான் பிரித்து வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மார்க் ஹென்சன், ரபடா, இந்த பக்கத்தில் ஸ்டார்க், கமின்ஸ், ஹேசல்வுட், இந்த 5 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக பவுல் பண்ணாங்க. ஃபைனல் லெங்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காம்ப்ரமைஸுமே ஆகலை. இப்போது ரபடாவும் மார்க் ஹென்சனும் அந்த 4 ஓவர் ஸ்பெல்லு முடிச்சுட்டு திரும்பி அடுத்து 4 ஓவருக்கு வராங்க அப்படின்னா அந்த 4 ஓவர்லையும் எப்படி பவுலிங் பண்ணமோ அதே மாதிரி தான் பவுலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கே விட்டாங்களோ அதே போல் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி, கலர் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணாங்க. மிரு ஜெராக்ஸ் கூட கிடையாது, கலர் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி பவுலிங் பண்ணாங்க. இதில் ஒன்று சொல்லிக்கிறேன், சவுத் ஆஃப்ரிக்கன்ஸை விட ஆஸ்திரேலியன்ஸ் ரொம்ப கட்டுக்கோப்பாக ரொம்ப உடுமுபிடி பவுலிங் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபைனல் லெங்த்தை பிடிச்சி யார் சூப்பராக போட்டாங்க அப்படின்னா ரொம்பலாம் இல்லை, ஒரு 2% 3% ஆஸ்திரேலியன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 விக்கெட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துருச்சு. பட் இதில் வந்து ஸ்மித்துக்கும் சரி வெப்ஸ்டருக்கும் சரி லக்கு இருந்துச்சு. இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கன்ஸுக்குலாம் அந்த லக்கு கிடையாது. இன்றைக்கி 2 அம்பையர்ஸ் கால் ஒன்று போச்சு, வெப்ஸ்டருக்கு ரிவ்யூ கேட்கல, இதை யூஸ் பண்ணி வெப்ஸ்டரும் ஒரு 50க்கு போனார். அதுக்கப்புறம் ஸ்மித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மிடில் லெக்லாம் எடுக்கல கார்டு, அவர் அப்படியே வந்து ஒரு மாதிரி லெக் ஸ்டெம்ப்லாம் தாண்டி நின்று அதுக்கப்புறம் அக்ராஸ் வந்து அவர் டிஃபென்ஸ் போனார். ஸோ தெரிஞ்சிச்சு இவங்க அந்த செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பில் தான் போட்டுகிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்ஸுக்கு போகணும். டிஃபென்ஸ் ப்ராப்பராக போய் பட் அப்பப்போ ஷார்ட்ஸ் அவர் அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்லி கிழிச்சிட்டு போச்சு, ஸ்கொயர் கட் ஆனார், பாயிண்ட்டு கடையில் ஆனார்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இடுப்பில் போட்டு அடித்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. லெக் ஸ்லிப் ஒன்று வச்சாங்க, அப்புறம் ஷார்ட் ஸ்கொயர் லெக், டீப் ஃபைன் லெக்லாம் வச்சு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கும் விக்கெட் கீப்பருக்கு இடையிலையும் போச்சு. அதுக்கப்புறம் அதையும் மீறி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ரன்னு ஸ்மித் பண்ணிக்கிட்டு இருந்தார். அண்ட் வெப்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ். இதுக்கு முன்னாடி எஸ்சிஜியில் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக டெபியூ ஆகும்போது 50, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு 34 ரன் அடிச்சிருப்பாரு சேசிங்கில். இன்றைக்கி அதே போல் தான், அவர் அவுட் ஆஃப் சிலபஸ், யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. பட் ஆனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டார் ஒரு பக்கம். பட் ஸ்மித் அவுட் ஆனது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஸ்மித் அவுட் ஆனது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவாக, அவ்வளோ கண்ட்ரோல்டாக, எப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆனார். யார் வந்து போனால் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஆடிட்டு இருந்தார். பட் எண்டை மாத்திரத்துக்காக மேபி மார்க்ரம் கிட்ட கொடுத்தாங்களான்னு தெரியல. பட் மார்க்ரம் கிட்ட கொடுக்கும்போது மார்க்ரம் வந்து தூக்கி தான் போட்டார். ஆக்சுவலி நேத்தெல்லாம் இன்னும் இவ்வளோ தூக்கி தைரியமாக போட்டாங்க, நீ அடிச்சுக்கோ, ஒரு 2-3 6 அடிச்சுக்கோ, ஏன்னா விக்கெட் விழுந்துடணும் அப்படிங்கிற வரைக்கும் போட்டாங்க. இவரும் ஒரு மாதிரி முட்டி போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி முன்னாடிக்கே போன மாதிரி இருந்தது. அவுட் சைட் எஜ்ஜு ஸ்லிப்பில் மார்க்கோ ஆன்சன் கிட்ட காலியானார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி எடுத்துகிட்டு போவார். ஏன்னா அவரும் ஒரு மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் நல்லா விளையாடுறவர். ரிவர்ஸ் ஸ்வீப் போனார், மகாராஜிட்ட காலியானார். இப்போ ஸ்மித்தோ கேரியோ இருந்திருந்தாங்கன்னா ஸ்கோர் வேறு. இல்லை ஸ்மித் இருந்தார்னா கண்டிப்பாக ஒரு அந்த 100 அடிச்சிருந்துருப்பாருங்கிறது ஒன்று. 100 தாண்டி ஒரு பெருசாக எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாரு. ஏன்னா இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் வந்து ஸ்மித் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறதையும் கேள்விப்பட முடிஞ்சது. சரி, இது ஒரு பக்கம். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா எங்கே விட்டாங்க, ஆஸ்திரேலியா எங்கே மேலே எழுந்து வந்தாங்க, ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். பட் இந்த இடத்துல ரபடாவோட பவுலிங் பேசணும். ஏன்னா ரபடா இதுக்கு முன்னாடி லார்ட்ஸில் இதே மாதிரி ஒரு 5 எடுத்திருந்தார் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக. அந்த மேட்ச்சில் ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு, அந்த மேட்ச்சில் ஜெயிச்சாங்க, எல்லாம் நடந்துச்சு. பட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டார் கவோஜா. ஐ திங்க் இதுதான் அவரோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன், ரிட்டையர்ட் ஆகிடுவார் நினைக்கிறேன். பும்ரா கிட்ட எப்படி பன்னியாக இருந்தாரோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரபடா கிட்ட ஒரு மாதிரி பன்னியாகவே இருந்தார், மாட்டிக்கிட்டே இருந்தார். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் பால் வருது, அதை பேக் ஃபுட்டில் போய்ட்டு டிஃபென்ஸ் வைக்கிறாரு. எட்ஜி கரெக்டாக எட்ஜி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்ஷன் ரீப்ளே பார்த்த மாதிரி இருக்கும் அவர் அவுட் ஆகினதை பார்க்கும்போது. ஏன்னா இதே மாதிரி தான் கவோஜா அவுட் ஆவார். இது அவருக்கு பெரிய ஒரு வீக்னஸ். க்ரீனுக்கு அவுட் சைட் எட்ஜ் ஒன்று போச்சு. அப்புறம் வெப்ஸ்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு விக்கெட்டு ஒன்று. அதுக்கப்புறம் கமின்ஸ், ஸ்டார்க்கு, டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்பு காலி. இதில் மார்க் ஆன்சனோட பர்டிகுலர்லி லபுஷேனோட விக்கெட்டு அவரும் வெளில எடுத்துகிட்டு போனார். அப்புறம் டிராவிஸ் ஹெட்டோட கேட்ச் ஆக்சுவலி கெயில் வர்னேவை பெருசாக பாராட்டலாம். ஏன்னா டவுன் லெக் சைடு வந்து நல்லா டைவ் அடித்து பிடிச்சார் மார்க் ஆன்சன் கிட்டே இருந்து. அப்புறம் நேத்தலைனோட விக்கெட்டு. பட் இதில் வந்து டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் ரொம்ப முக்கியம், ஸ்மித்தோட விக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் இதே மாதிரி அவுட் ஆக மாட்டாங்கிறது மட்டும் நான் கொஞ்சம் கேரண்டியாக நான் சொல்லுவேன். பட் இந்த பக்கத்தில் இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ 4 விக்கெட் இழந்து 169 ரன்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. ஐ மீன் 43க்கு 4. பெட்டிங்கம் வந்தோடனே 2 4 வந்து அடிச்சார், பேட்டில் போயிட்டு இருந்துச்சு. இன்றைய தினத்தில் கோ யார் அப்படின்னா ஸ்மித்தை சொல்லுவீங்களா, இல்லைனா வந்து வெப்ஸ்டரை சொல்லுவீங்களா, இல்லை ரபடா சொல்லுவீங்களா? இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா அந்த 4 விக்கெட் இழந்ததுனால உங்களுக்கு வந்து மேபி இன்றைக்கி ரன்னு பேட்டிங்கில் அதிகமாக அடித்தவங்க அவங்க தான் கோவா. பட் இல்லை, எனக்கு ரபடா தான் இன்றைக்கி ரபடாவை தான் நான் கோவா சொல்லுவேன். ஏன்னா ரபடா தான் இன்றைக்கி ஆரம்பித்தார், ரபடா தான் முடிச்சார். ரபடா இன்றைக்கி இப்படி விக்கெட் எடுக்கலன்னா இன்றைக்கி முதல் நாள் இப்படி முடிஞ்சிருக்காது. பட் ரபடா தான் இன்றைய தினத்தோட இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்காவோட டேவா ஆஸ்திரேலியாவோட டேவானா ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவோட டேவா தான். ஏன்னா ஆஸ்திரேலியா 43க்கு 4 எடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க டே தான். ஸோ இதுதான் டே 1ஓட ரிவ்யூ. இப்போது டே 2 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ப்ரிவியூக்குள்ளே நம்ம வரும்பொழுது இங்கிலீஷ் சம்மர் ஃபிங்கர் கிராஸ்டு. பட் ஆனால் இது வரைக்கும் மழை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் க்ளவுடியாக இருக்கும். இன்றைக்கி டே 1லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை கொஞ்சம் வர மாதிரி இருந்தது. அதுலேயும் ஃபஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க்காக தான் இருந்தது. டிவியில் மேட்ச் பார்த்த நம்மளுக்கே நல்லாவே தெரிஞ்சிச்சு. டே 2 மழை இல்லாமல் இருந்ததுன்னா இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா 43க்கு 4 இருக்காங்க. தெம்பா பவுமாவும் இந்த பக்கம் உங்களுக்கு பெரிங்கமும் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா நீங்கள் போடுறத பார்த்தோம். அப்புறம் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவோட அப்ரோச். ஸோ இதெல்லாமே விட்டுட்டு இப்போ ஆஸ்திரேலியா ஃப்ரெஷ்ஷாக தான் வருவாங்க. ஆஸ்திரேலியா இதே மாதிரி தான் நாளைக்கு போடுவாங்க. இதே எனர்ஜியோட அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களும் வருவாங்க. தென் தேவைப்பட்ட நேரத்தில் எல்லாம் வருவார். ஓகே டன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். பட் சவுத் ஆஃப்ரிக்காவோட அப்ரோச் இன்னைக்கு டே 1ல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டிஃபென்சிவாக போனாங்க. பட் இப்போது டே 2ல் இதே டிஃபென்சிவ் மூடுக்கு போனாங்க, இதே அப்ரோச்சுக்கு போனாங்க அப்படின்னா 43க்கு 4 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 88க்கு 10, 88க்கு ஆல் அவுட் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் சவுத் ஆஃப்ரிக்காவோட டெய்லண்டர்ஸ் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 30 ரன்னு 30 பால் ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரன் பார்ட்னர்ஷிப், ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத போடுவாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெம்பா பவுமா தலையிலேயே அகெயின் சவுத் ஆஃப்ரிக்காவோட வெற்றி அப்படிங்கிறது வந்து விடியுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு வேளை வந்து கம்ஃபர்டபுளான ஸ்கோர் நான் சொல்கிறேங்க. கம்ஃபர்டபுளான ஸ்கோர் அப்படின்னா எப்படி ஆஸ்திரேலியா 212 அடிச்சிருக்காங்களா, இவங்களோட 100 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கணும். அது 330 இருக்கலாம், அது 340 இருக்கலாம்.
ஸோ 150 ரன் 100 ரன் லீடுக்கு மட்டும் சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. ஏன்னா டே 2 டே 3 மழை இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது அப்படின்னா, ஸோ இடையில மேட்ச் விட்டு நடந்தாலும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து ஜாலியாக பவுலிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால, சர்வே பண்ணலாங்கிறதுனால டே 2 முடிஞ்ச அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஏர்லி மார்னிங்கில் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் லபுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தப்பிச்சிக்கிட்டே இருந்தார். அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ரன்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருந்தது. இல்லை ஸ்மித்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ரொம்ப டிஃபென்சிவ் மூடுக்கு போய் தேவையில்லாத லூஸ்னது பால வெளியில் அடித்து ரன் எடுத்துக்கிட்டு இருந்தார். இதுதான் இங்கிலாந்து அவர் பண்ணுவார். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கிலாந்துக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவார், செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் பாலை வந்து டிஃபென்ஸ் வைக்க பழகிப்பார். ரோஹித் சர்மாவில் அதுதான் அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தார். செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் பாலை டிஃபென்ஸ் வைக்கணும், வெளியில் வர பாலை ரொம்ப தொருத்தாமல் அடிக்கணும் அப்படிங்கிறது, கரெக்டாக அடித்தா கரெக்டாக அடிக்கணும் அப்படிங்கிறது தான். பட் இதே பெரிங்கமும் தெம்பா பவுமாவும் பண்ணுவாங்களா? இப்போ தெம்பா பவுமா வந்து 100 அடித்தது ரொம்ப ரேரு. பட் ஆனால் 70 ரன் அடிச்சிருவார், 180 பால் நின்று. பட் ரன்ஸ் அப்படிங்கிறது இங்கே தேவை. பெதிங்கம் ஒரு பக்கம் அப்படின்னா பின்னாடி மார்க்கோ ஆன்சன், அதுக்கப்புறம் கேஷவ் மகராஜ் இவங்களாம் விளையாடுவாங்க. பட் ஸ்டப்ஸு மட்டும் நீங்கள் நின்று இருந்தாருன்னு வைங்களேன், நாளைக்கு ஸ்டப்ஸோட விக்கெட் இருந்ததுன்னா ரன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் டே 2 என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டை தீர்மானிக்கிற ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லார்ட்ஸில் இங்கிலாண்டை இவங்க பீட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு ஸ்கோர் கார்டு இருந்தது. ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாரல் அவங்களுக்கு கேப்டன் டீன் எல்கர் இருந்தாங்க. ஸோ அவங்களால ஒரு ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. செகண்ட் இன்னிங்ஸில் இங்கிலாண்டை வந்து மூடி ஜெயிக்க முடிஞ்சிச்சு. பட் அதே மாதிரி இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணுவாங்களா? பட் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸை விட ஆஸ்திரேலியன் சூப்பராக பவுல் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது கண்ட்ரோல்டு அக்யூரசி விதத்தில். பட் இப்போ 2வது நாள் இழக்க வைப்பாங்களா? பட் இந்தியன்ஸ் நிறைய தடவை இதே ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக்கை சோர்வுடைய செஞ்சுருக்கிறாங்க. அதை பண்ணணும் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வரைக்கும் ஆஸ்திரேலியன்ஸோட கை ஓங்கி இருக்குது. என்ன நடக்கும் டே 2ல் நாள் முடியும் போது நான் அப்படின்னு சொல்கிறதுனா அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து தெம்பா பவுமா சொன்னேன்னா ஜெயிப்பாங்கல்ல. சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து ஒரு பேட்டர் பிளேயர் சொன்னால் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து ஒரு பக்கம் நான் நினைக்கிறேன் மேபி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒருவேளை ஸ்டார்க்கு வெறிகுண்டு காலையில் வந்து ஒரு 5 ரன் நோக்கி போயிட்டாருன்னு வைங்களேன், ஆஸ்திரேலியா தான் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஜெயிப்பாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒன்று நடக்கணும். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் 5 இன்றைக்கி வந்து ஒரு 50-60 ரன் அடிக்கிறதுல நாளைக்கு அதாவது டே 3க்கு போகணும் ஆஸ்திரேலியா. இல்லைனா சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து ஒருத்தர் நல்லா பேட் பண்ணி பவுலர் ஒருத்தர் நல்லா பவுல் பண்ணியிருக்கணும். அப்படிங்கும்போது கேம் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் 3 நாளுக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன். பாப்பா நடக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நல்ல ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் த்ரில்லர் காத்துக்கிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஒன் சைடாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் என் மனசு இருக்குது. பாப்பா நடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா எவ்வளோ ரன் அடிப்பாங்க, இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா லீடு எடுப்பாங்களா, லாஸ்ட்ல லீடு எடுப்பாங்களா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு டே 2 ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். பார்க்கலாம்.